நெல்சனுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டாரோடைய ரஜினிகாந்த் சாரில் ஜெயிலர் 2 படம் ஷூட்டிங் வந்து ரொம்பவே மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் 2 பேரையும் வச்சு நெல்சன் அவர்கள் ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுதான் சூப்பர் ஸ்டாரோடைய இறுதி படமாக இருக்கும் அப்படின்ற செய்திலாம் சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில் அதற்கான அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்க வேண்டாம்ன்ற மாதிரி நெல்சன் சார் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்காராம் ரஜினிகாந்த் சார் கிட்ட. அதாவது அவருடைய அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் உலகநாயகன் 2 பேருமே இணைந்து நடிக்கும் படத்தை நெல்சன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக விட வேண்டாம். பிகாஸ் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகட்டும், அது வந்து வெற்றி ஆகட்டும், அது வந்து ஒரு பிக் பிளாக் பஸ்டர் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்டோரி டெவலப்மெண்ட், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணலாம். அது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நெல்சன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காராம். ஸோ இதை வந்து பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாம் பரவாயில்ல, இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃபைன், வெயிட் பண்ணுறோம். ஜெயிலர் 2 வந்து சும்மா தரமாக கொடுங்க, தலைவரை நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ன்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.